29ஆம் தேதி ஜூலை உக்ரைன்ல மிக முக்கியமான ஒரு சட்டம். இத்தனை நாளா எங்களை விடுங்க, எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஆர்வமா இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு புது சட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. 60 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல 70, 80, 90, 100ன்னு நீங்க கணக்கு பார்க்காதீங்க. 60க்கு மேல இருக்கிறவங்களாம் ராணுவத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போல இருந்தது இல்லையா? எதுக்கு ஆசைப்படுறாங்க பாவம். 60 வயசுக்கு மேல இருந்தாலும் இதுக்கு மேல சேர்த்திக்குங்க. ஏன்பா பிடிக்கிற வண்டியெல்லாம் இருக்குல்ல, பாருங்க 60 வயசுக்கு மேல இருந்தாலும் வராங்கன்னா கூட்டிட்டு போயிருங்க, கைத்தாங்களா போட்டு கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறது பண்ணா கையெழுத்து போட்டாரு. ஸோ இதுக்கு மேல வெறிகொண்ட வேங்கைகள், உக்ரைனோட சிங்கங்கள் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கப்பட்டு களத்துக்கு அனுப்பப்படுவார்களா? ஏன்னா கொஞ்சம் இளவட்ட பசங்கள்லாம் பிடிக்கிறதா இருந்தா ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு 30-40 பேர் தேவைப்படுறதா இருக்கு. ஏன்னா ஆளுங்கெல்லாம் கூடிடுறாங்க, கும்பல் கூடிடுறாங்க, அதுவும் பெண்கள்லாம் துப்பாக்கி எடுத்துன்னு சுட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வயசுக்கு ஆனவங்க 60 வயசு 70 வயசு 80 வயசு தனிக்கட்டையா இருப்பாங்க. பிடிச்சிட்டு போனாலையும் சரி ஓகே அனுப்பிடலாம். ஃபேமிலியே பிடிச்சு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அதனால 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் வந்து பண்ணா ராணுவத்துல சேர்த்துலாம். இப்போ நம்மளுக்கு அது நகைச்சுவையா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த நாட்டை காப்பாத்தணுமா இல்லையா? ஸோ அதனால அந்த நாடு மிக முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கு அப்படிங்கலாம் ஆச்சரியப்படுத்தல. இன்னும் சில செய்திகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரத்தம் வந்துடும். டிவியில உட்காந்து மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது 15 வயசு இருந்து பண்ணுங்க, 14 வயசு இருந்து பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க பேசுறீங்க அப்படிங்கிற போல இருக்கு. பட் இருந்தாலும் உக்ரைன் ஒரு தீர்மானத்துல இருக்காங்க. ஜெயிச்சே தீரணும், அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன இழப்புகள் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சே தீரணுன்ற முடிவுல இருக்காரு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. எது எப்படியோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது போல வெறி கொண்ட வேங்கைகளா இப்ப களமிறக்க போறாங்க. ஆனா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதோட அவர் ரெடியா இருக்காரு. 10 நாளைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? 10 நாள் தான் டைம் அப்படிங்கல. ஜூலை எங்க எண்ணிலிருந்து அந்த 10 நாளுங்க, இப்ப இருந்து 5 வருஷத்துல இருந்து 10 நாளா இல்ல இப்ப இருந்து 10 நாளா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்களே, அதுக்கு தெளிவா சொல்லிக்கிறாரு. 29 ஜூலை டியூஸ்டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் டைம் காலக்கெடு முடிச்சு ஆகணும். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பார்த்தா உட்காந்து பேசி சமாதானம் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து என்ன பதில்கள் வந்திருக்கு அப்படின்னா, திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் திமித்ரி பெஸ்கோ அவர்கள், எல்லாமே திமித்ரின்னு வரனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. திமித்ரி பெஸ்கோ அவர்கள் இந்த ஸ்போக் பர்சன் இருப்பா இல்லையா கிரெம்லின் சார்பா, கிரெம்லின்ங்கிறது அந்த மாளிகை. ஸோ அதை ரஷ்யன் மென்ஷன் பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணுவாங்க, கிரெம்லின் சொல்லுவாங்க. ஆளுகின்ற அரசாங்கம் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா கிரெம்லின் ஸ்போக் பர்சன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாளிகை பேர் தான் கிரெம்லின். ஸோ அதோட ஸ்போக் பர்சன் திமித்ரி பெஸ்கோ அவர்கள். அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவோட அதிபர் சொல்லிக்கிறார் இல்லையா, நோட் பண்ணி வச்சிருக்கேன், டேக்கன் நோட்ஸ் அப்படிங்கிறதோட ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 50 நாள் சொன்னாரு, இப்ப வந்து 10-12 நாள் சொல்றாரு, நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒரே வார்த்தையை சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. இது பயங்கர காண்டேத்தி வச்சுட்டு நம்பவர்களை அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கிறதே இல்லை ரஷ்யாலாம். அது பாட்டுக்கு சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்கப்பா, நோட் பண்ணிக்கிட்டேங்க, கேட்டுக்கிட்டேங்க, அடுத்ததுங்க அப்படிங்கிறது போல அந்த மாதிரி கடந்து போயிடுறாங்க ரஷ்யா அப்படிங்கிற போல இருக்கு. ஆனா அவங்க நாட்டோட இன்ட்ரெஸ்ட் தாங்க நாங்க பார்க்க முடியும், அடுத்தவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கிறதுக்காக பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இப்போ வந்து பண்ணா ரஷ்யா அதை கேட்கற மாதிரி தெரியல, அமெரிக்கா ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உக்ரைன் வெறி கொண்ட வேங்கைகளை களமிறக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிறாங்க. இதுல உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெக்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்சிகோவே வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டுல இருந்து ஆளுங்க வராங்கலாம் புடிச்சு சேர்த்திக்காதீங்க, கார்டல்ஸ் இருக்கிறாங்க, கும்பல்கள், அதுவும் ட்ரக் கார்டல்ஸ், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டு சிட்டிசன், நாங்க உங்களுக்காக போராடுறோம்னு வந்து சேர்ந்துடுறாங்க, கொஞ்சம் பாத்துங்க, சூதானமா பார்த்து என்ன ஏதுங்கிறது விசாரிச்சு பண்ணுங்க. அவங்கெல்லாம் இந்த போதை மருந்து கடத்தல் கும்பல்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நபர்கள் வந்து சேர்ந்துடுறாங்க, கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு பாருங்க அப்படிங்கிறது போல மெக்சிகோ தரப்பு வந்து லைட்டா சொல்லி வச்சுக்கிறாங்க காதுல, உக்ரைனோட காதுல. இப்போ பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆமாம்பா, பிரான்ஸோட இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஆமாம்பா மெக்சிகோவோட இந்த போதை மருந்து கடத்தல் கும்பல்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உக்ரைனோட ராணுவத்தோட பின்னி படைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆளுங்க இருக்காங்களா, கொஞ்சம் என்ன ஏதுங்கிறது பாத்துக்குங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போ உக்ரைனோட எஸ்பியு
ஜிஆர்யூ வேற, எஸ்பியூ வேற. ஜிஆர்யூங்கிறது புடானா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய டாப் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு கீழே எஸ்பியூ. சஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஆமா மெக்சிகோட கார்டல்ஸ்லாம் உக்ரைனோட ராணுவத்துல அதுவும் ட்ரோனை இயக்கக்கூடிய பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவங்க இங்க ட்ரோன் ஆப்ரேட்டிங் விதத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு மெக்சிகோக்கு போய் அமெரிக்க கெயின்ஸ்டா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல எஸ்பியூ தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னும் சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து இது வரக்கூடிய செய்திகள் இது உறுதிப்படுத்தல மீடியாக்கள் தரப்பு இருந்து. ஆனா இப்ப நான் சொன்னது எல்லாமே மீடியாக்கள் தரப்பு இருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது மத்த பேசிட்டு இருப்பாங்களே, நம்ம வழக்கம் போல பார்த்துட்டு இருப்போம் அனலிஸ்ட் தரப்பு இருந்து என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுல வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, அதாவது மெக்சிகோவோட சிட்டிசன் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து உக்ரைனுக்குள்ள இருக்காங்க. ஒன்ஸ் இந்த போலாண்டு இல்ல நேட்டோ நாடுகள் எப்ப கால் எடுத்து வைக்குதோ அப்போ உக்ரைனுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் தனி ஒரு படையா மாறி உக்ரைனோட படையை பின்புறத்துல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது உள்ள இருந்து உளவு தகவல்களை ராணுவத்துக்கு எகெயின்ஸ்டா கொடுக்கக்கூடிய ஆளுகளே இவங்க தான். இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவர்ட் ஆபரேஷன், அதாவது மறைமுகமா இருந்து உளவு தகவல்களை கொடுக்கக்கூடிய நபர்கள். இது மெக்சிகோ மட்டும் இல்ல, பல நாடுகளை சேர்ந்த நபர்கள் உக்ரைனுக்கு ஆதரவா உக்ரைன் உனக்கான போராட்ட அப்படிங்கிற வர்றாங்க இல்லையா, ஃப்ரீ லீஜியன், ஃபாரின் லீஜியன். ஸோ அவங்கெல்லாம் பலரும் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க இங்க வந்து சேர்ந்துக்கிட்டு உக்ரைன் இப்படி திட்டம் போடுறாங்க பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல ரஷ்யாவுக்கு வந்து அப்பப்ப கொடுத்துட்றாங்களாமா. ஸோ இது போல செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனாலதான் பெரும் அளவுல வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்களா உக்ரைன் அப்படிங்கிற ஆச்சரியங்கள் வருது. எதே எப்படியும் இப்போ இது போல வார்னிங்ஸ் உக்ரைனுக்கு வந்துருச்சு. இப்போ உக்ரைன் ஃபாரின் வாலண்டியர்ஸை கூட எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்க, ஆளுங்க பற்றாக்குறை பெருமளவில் இருக்கு. இதுல இது வேற ஒண்ணுன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரான்ஸ் கொடுக்கறது, மெக்சிகோ சொல்றது, உக்ரைன் சொல்றதெல்லாம் வச்சு அசஸ் பண்ணி எந்த அளவுக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து வந்து உக்ரைனுக்காக போராடுற நபர்கள் எந்த அளவுக்கு உக்ரைன்ல ஊடுருவி போய் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்க போறாங்களா இல்ல எதிராக இருக்க போறாங்களா, என்ன நடக்குன்னு பார்த்தலாம். இப்போ ஆள் பிடிக்கிற வண்டி ரெடியா இருக்கு 60 வயசுக்கு மேல. ட்ரம்ப் அவர்கள் போரை நிறுத்தணுன்றாங்க, ரஷ்யா நோட் பண்ணிக்கிறேன் இருக்காங்க, பிரான்ஸ் ஆள் சேர்த்தெல்லாம் பார்த்து சேர்த்துப்பா அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இல்லையா. இது அத்தனையும் மீறி ஆளுங்களை எல்லாத்தையும் பிடிச்சி சோர்ஸ் பண்ணி அவங்கள ட்ரைனிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ட்ரைனிங் சென்டர் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, வீரர்களை பிடிச்சிட்டு வந்து அந்த ட்ரைனிங் சென்டர் மேல வம்படியா திருப்பி ரஷ்யா மிசைல் தாக்குதல் பண்ணிட்டாங்க. சமீப காலமா இது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஏதாவது ரகசியமா தான் வச்சிருப்பாங்க உக்ரைனுக்குள்ள, அதுவும் டீப் இன்சைடு உக்ரைன்ல தான் வச்சிருப்பாங்க. உக்ரைனோட எந்த பகுதியா இருந்தாலும் ரஷ்யாவோட ட்ரோன்கள் அடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல இதுக்கு தனியாவே நம்ம பதிவு பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இத்தனை நாளா அது நடக்காம இருந்துச்சு. பைடன் அவர்களோட காலகட்டத்துல நடந்திருந்ததுன்னா வேற மாதிரியா இருந்திருக்கும். ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கறதுனால அப்படிங்கிறவங்கள அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்ப திரும்பவும் அந்த ட்ரைனிங் சென்டர்ல அடிச்சிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் தடவை இல்ல, பல தடவைகள் கேட்டாச்சு. இது 4வது தடவைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தாக்குதல்னால 3 உக்ரைனோட வீரர்கள் இறந்திருக்காங்க. அது 18 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. டைமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுவது. ரெக்ரூட்மெண்ட் சென்டர் அடிக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் சென்டர்ல ரெக்ரூட் ஆகி ட்ரைனிங் வரக்கூடிய நபர்கள் மேல அடிக்கிறாங்க. ஸோ இது போல தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கனால உக்ரைனுக்கு மிக பெரும் அளவில் இழப்புகள், ஆள் தட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த ஆளுங்களும் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு வெளிநாடுகள்ல இருந்து வந்துடுறாங்க. ஸோ இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்கு. நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. இது எப்படி உக்ரைன் பிரிச்சு உக்ரைன் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி கொண்டு போக போறாங்களா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல பாலஸ்தீன் மேல ஏனோ இந்த யூரோப்பியன் நாடுகளுக்கு இப்ப பாசம் அதிக அளவுல பொங்குது. இதே காசாவை அடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கொடுத்தவங்க தான். ஆனா இப்ப பாலஸ்தீன் அங்கீகாரம் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது போல சொல்றதும் இதே யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தான். ஏன் இப்படி பொங்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ரோன் அவர்கள் தரப்பு லெட்டரே போயிருந்தது முகமது அப்பாஸ் அவர்கள்கிட்ட. இப்ப யூகேவும் வந்து பார்த்தா பார்லிமெண்ட்ல முடிவுகள் எட்டப்பட்டு அதுக்கு அதிகமான ஓட்டுகள் வந்து டெமோக்ரஸி, அமெரிக்கா கேட்கிற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் டெமோக்ரஸியை ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. இப்ப பாலஸ்தீனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது போல அதுக்கு ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. இப்போ யூஎன்ல நடக்கக்கூடிய பிரான்ஸ், சவுதி இணைஞ்சு கொண்டு வர போற அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆல்ரெடி நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுல இப்ப யூகே வந்து ஆதரவு கொடுக்க போறாங்க. பாலஸ்தீனை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறது போல. இப்ப எல்லாம் அங்கீகரிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா. எது பாலஸ்தீன் அங்கீகரிக்கிறாங்க அதுதான் இங்க சிக்கல். மேற்கு கரையா இல்ல மேற்கு கரை அல்லாத பகுதிகளை நீங்க பாலஸ்தீன் அங்கீகரிக்க போறீங்களா? சோ அதுக்கு தான் இது போல சித்து வேலைகள் செய்றீங்களா அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு இருந்து சந்தேக கண்ணோட்டத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம மால்டா இருக்கிறாங்க இல்லையா, மால்டாவோட பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் நினைக்கிறேன். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க, பாலஸ்தீன்கிறது தனி நாடு தான். மால்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிட்ரேனியன் சீல இருக்கக்கூடிய குட்டி தீவு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நாங்கள் பாலஸ்தீன் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனால் இஸ்ரேல் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள், அதுவும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள், ரெட் கார்ட்ஸ் நிறைய கூட எடுத்து வீசிக்கிறாங்க யூகே மேல. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஜிகாதிஸ்ட் ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்களா? தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? ஹமாஸுக்கு வந்து பண்ண வெற்றி கொடுக்க போறீங்களா? அவங்க எங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அவங்கள போய் நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. இஸ்ரேல் பார்டர் பக்கத்துல இப்படி ஒரு நாடா அப்படிங்கிறதோட வந்து பண்ணா அவங்க தரப்பு வந்து அதிர்ச்சி ஆத்திரங்கள் வந்து பண்ண அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாலஸ்தீனுங்கிற நாடு உருவாகுது அப்படின்னா வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இஸ்ரேல் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க, என்ன மாதிரி அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு போக போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஏடுகளும் கொடுக்கணும் அப்படின்ற அழுத்தங்கள் போயிட்டு இருக்கு. அதில் அக்செப்ட் பண்றாங்களா என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த கப்பல் கிளம்பிச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, செகண்ட் கப்பல் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா. ஸோ அந்த 2வது கப்பலையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே ஐடிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து ப்ராப்பரா இன்னும் உள்ள ஏடுகள் போகுதுன்னா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த கட்ட பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம், செய்திகள் வந்துச்சுன்னா. அடுத்து அப்படியே நம்ம தாய்லாந்து கம்போடியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, தாய்லாந்து பிரச்சனை இப்போதைக்கு சீஸ்ஃபயர் கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்களோட பவர் காமிச்சுக்கிறாரு. இப்போ தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 3 சைனீஸ் சஸ்பெக்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலை பார்க்கறதுக்காக இருந்தாங்க அப்படிங்கிறதோட மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் இந்த பேரை சொல்லியே சைனீஸ் சஸ்பெக்ட்ஸ், அதுவும் 3 நபர்கள் 4 நபர்கள். இது பேட்டர்னா இருக்கு. கிரீஸ்ல பார்த்தோம், பல நாடுகளில் பார்த்தோம். இப்போ திரும்பவும் தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 3 நபர்களை சஸ்பெக்டின் அடிப்படையில் நாங்கள் கம்போடியா பார்டர் பகுதியில் நாங்கள் வந்து பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது போல தாய்லாந்து தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் விரிசல்கள் பெருமளவில் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இப்போ அடுத்தது இதே சைனா வந்து பார்த்தீங்கன்னா செர்பியாவோட இணைஞ்சு சைனாவோட வடக்கு பகுதியில வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஸ்பெஷல் கமாண்டோஸ் ட்ரில்லு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. 19ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் மிக பெரும் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு செர்பியா கூட. இப்போ இந்த செர்பியாவை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுனாலும் இது வேர்ல்டு வார் 2வோட முடிவுக்கே கொண்டு போய் டைம் டிராவல் பண்ணி போய் விட்டுரும், அந்த ரிசல்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்படி போகும்போது இங்க திரும்பவும் செர்பியா, ஸோ அந்த பிரச்சனை திரும்பவும் வெடிக்குமா? ஸோ அங்க பிரச்சனை வரும்போது யூரோப்பியன் யூனியனுக்கு எந்த அளவுக்கு எதிராக உக்ரைன் ரஷ்யாலாம் திரும்புவாங்க. ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் ஹங்கேரி ஸ்லோவாக்கியா இவங்களாம் மாறும்போது செர்பியா அங்க போரை தடுக்கும் போது மேற்கு நாடுகள் உள்ள வராங்க அப்படின்னா எப்படி ரியாக்ட் ஆகும்? இது வந்து திரும்பி அந்த போருக்கு கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ செர்பியா இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல சைனாவை நம்பி வாங்கியும் வச்சிருந்துக்கிறாங்க. ஸோ இது அடுத்த அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சைனாவோட உறவு எந்த அளவுக்குலாம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் கசகஸ்தானோட பின்னி பிணைஞ்சு ரொம்ப அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நோக்கி போறாங்க. 18 டீல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கசகஸ்தான் பிரசிடென்ட் தொக்கேல்யேவ் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுக்கிறாரு. அவருக்கு அவார்டும் கொடுத்துக்கிறாரு. ஹையஸ்ட் அவார்டு வந்து பார்த்தா துருக்கியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வந்து இது போல இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்படுறதுக்காக மிலிட்ரி ரீதியாகவும் இதுவாகும். அது மட்டும் இல்லாமல் இதே கசகஸ்தான் மினரல் டீல் வந்து பார்த்தா அமெரிக்காவோட போட்டிருக்காங்க. வரவேற்பு தெரிவிக்கிறவங்க ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் உங்களோட தொடர்பு துண்டிக்கிறதுக்கு அவங்களோட பிடியிலேருந்து வந்து மற்ற நாடுகளோட நீங்கள் இணைஞ்சு செயல்படுறதுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம், அதுக்கு நோக்கி போகலாம், மிலிட்ரி டீலெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து மேலும் ஒரு விருப்பங்கள் அமெரிக்க தரப்புலேருந்து போயிருக்கு. இப்போ துருக்கி தரப்புல இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இனி அமெரிக்காவோடவும் கசகஸ்தான் இணைஞ்சு செயல்படுவாங்க? இது ரஷ்யா சைனா இது போல நாடுகளுக்கு எந்த அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் அசர்பைஜான் இருக்காங்க இல்லையா, அவங்களோடையும் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் உறவு வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போலையும் சொல்லப்பட்டு வருது. இது ஈரானுக்கு நல்லதா இருந்தாலும் இஸ்ரேலுக்கு நல்லதில்லை. ஸோ இது போல காய்கள் மிக பெருமளவில் வேகமாக ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் நாடுகள்னால நகர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறுது அப்படிங்கிறது அடுத்தது பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் நம்ம சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.